إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளான, ஒரு சிறந்த நேரத்தில், ஒரு சிறந்த இடத்தில், ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று விழுந்திருக்கின்றோம். இந்த இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சிறப்பான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்ஆ என்பது ஒரு ஜும்ஆவிலிருந்து மற்ற ஜும்ஆவிற்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக கூறிய அந்த சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக பல விஷயங்களை தியாகம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்து வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமான அல் குர்ஆனில் சொர்க்கவாதிகளுக்கு உண்டான பண்புகள் என்ன, நரகவாதிகளாக நரகத்திற்கு செல்வார்கள் என்றால் அவர்கள் என்னென்ன செய்வார்கள், எதை செய்தால் நரகத்திற்கு செல்வார்கள் என்கின்ற எல்லா தகவல்களையும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு முஸ்லிம் என்றால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பண்புடையவர்களாக வாழ்ந்தால், எப்பேற்பட்ட குணமுடையவர்களாக வாழ்ந்தால் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதையும், மேலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் போனால் எப்பேற்பட்ட நிலை அவர்கள் அடைவார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் யாருமே நரகத்தை நுழைவதற்கு ஒரு காலம் ஆசைப்பட மாட்டோம். இது ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் என்று கேட்டாலும் கூட யாருடைய மனங்களும் அந்த நரகத்தில் நுழைவதற்கு தயாராக இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நிசாவில் 145வது வசனத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். அந்த சாரார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள்.
நன்றாக கவனிக்க வேண்டும். நரகத்தில் அல்ல, நரகத்திலேயே படு குழியில் கீழ்த்தட்டில் அவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தி, இப்பேற்பட்ட ஒரு இழிவான நிலை இருக்கிறாங்களே, மோசமான பாவத்தை செஞ்சிருப்பாங்களா என்று பார்த்தால் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னை அவர்களை பார்த்தால் முஸ்லீமாகத்தான் இருப்பார்கள். ஆனாலும் கூட நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நரகத்தில் நுழைவித்து அடித்தட்டில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி சொல்லி காண்பிக்கிறான்னு சொன்னா, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக முனாஃபிகீன்கள், நிச்சயமாக அந்த நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் அவர்கள் எவரையும் பெற்றிட முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். நயவஞ்சகர்கள் என்றால் யார், எப்பேற்பட்டவர்கள், அவர்களை பார்த்த உடனே கண்டுகொள்ள முடியுமா என்று சொன்னால், நிறைய அமல்களை செய்வார்கள், பல்வேறு அமல்களை தன்னுடைய வாழ்க்கை அலங்கரித்து செய்வார்கள். எப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை வெளிப்படுத்துவார்கள், ஆனால் உள்ளத்திற்குள் இஸ்லாத்தின் மீது நேசம் இல்லாமல் அந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு முஸ்லீமாக, இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இஸ்லாமிய போர்வையில் சுற்றி இருப்பவர் தான், சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் நயவஞ்சகர்கள். காஃபிர்கள் கூட இவர் தெளிவாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர் என்று நாம் தெரிந்து விடுவோம். ஆனால் அதே தொழுகைக்கு வருவார்கள், ஜமாஅத்தோடு வருவார்கள், பல்வேறு விஷயங்களை கலந்திருப்பார்கள். கிடைக்கக்கூடிய செய்திகளின் மூலமாக எதிரிகளுக்கு சொல்லி எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனையில் சுத்தக்கூடியவர்கள் இந்த முனாஃபிக்கீன்கள். இப்பேற்பட்ட நயவஞ்சகர்கள் அடித்தட்டில் தான் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நயவஞ்சகர்களை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம். நயவஞ்சகன் என்கின்ற பண்பு என்பது மிக மோசமானது. நாளை மறுமையில் அவர்கள் இழிவான நிலையில் தான் இருப்பார்கள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாத்தை நேசிக்கின்றோம், முஸ்லீமாக வாழுகின்றோம், இஸ்லாம் சொல்லிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முனாஃபிகீன்களை பற்றி இதோடு சொல்லி நிறுத்தவில்லை. மேலும் சொன்னாங்க, இந்த முனாஃபிகீன்களை போன்று நடக்கக்கூடியவர்கள், இந்த முனாஃபிகீன்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருபவர்கள், அவர்களும் நயவஞ்சகர்கள் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பிக்கின்றார்கள். முனாஃபிகீன்கள் என்பவர்கள், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் இமாம்கள் சொல்லும் பொழுது நிஃபாகு அக்பர் அந்நிஃபாகு அஸ்கர், மிகப்பெரிய ஒரு நிஃபாக், மேலும் சிறிய நிஃபாக் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். மிகப்பெரிய நயவஞ்சகம் என்பது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சுற்றக்கூடியவர்கள், அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் சின்ன அந்த நயவஞ்சகம் என்பது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இவர்களிடத்தில் இருக்கும். இவர்களும் தௌஹீத்வாதிகளாக தான் இருப்பார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் மட்டும்தான் வணங்குவார்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், பல்வேறு அமல்களை செய்வார்கள். பண்பு ரீதியாக அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நன்கு உன்னிப்பாக நாம் கவனித்தோம் என்றால் அப்படியே அந்த முனாஃபிக்கினுடைய பண்புகளோடு ஒற்று போகும், அந்த முனாஃபிக்கினுடைய குணத்தோடு ஒற்று போகும். இப்பேற்பட்டவர்கள் சிறிய நயவஞ்சகத்தில் இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். மேலும் உலமாக்கள் சொல்கிறார்கள், இப்பேற்பட்ட பண்புடையவர்களாக இருந்தாங்க சொன்ன அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான், தண்டனை பெற்று தருவதற்கு இந்த பண்புகள் காரணமாக இருக்கின்றது என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி வருகின்றது, ஆயாத்துல் முனாஃபிகி ஸலாத், யாரிடத்தில் இந்த 3 பண்புகள் இருக்கின்றதோ, இந்த நயவஞ்சகத்துடைய 3 பண்புகள் என்பதாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இதா ஹத்தஸ கலப, பேசினால் அவன் பொய் மட்டும்தான் பேசுவான். வஇதா வஅத,
அஹ்லஃப, ஒரு வாக்களித்தால் அந்த வாக்கிற்கு மாற்றம் செய்யக்கூடியவராக இருப்பார். வஇதா உத்துமின கான, ஒரு நம்பிக்கையான விஷயத்தில் நம்பிக்கை வைத்தால், ஒரு நம்பகத்தை அவர் மீது வைத்தால் மோசடி செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் 3 பண்புகளை சொல்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது வஇதா ஆஹத, ஒப்பந்தம் செய்தால் கதர, அதை அவர்கள் மீறுவார்கள். வஇதா காஸம ஃபஜர, அவரிடத்தில் விவாதம் செய்தால் அவர்கள் நேர்மையை தவறி பேசுவார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்கினுடைய பண்புகளை நமக்கு சொல்கிறார்கள். இந்த பண்புகள் முஸ்லிம்களிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த முனாஃபிக்கீன்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்களோ, இழிவான நிலையில் இருப்பார்களோ, அப்பேற்பட்ட முனாஃபிக்கினுடைய சிறிய நயவஞ்சகம் இவர்களிடத்திலும் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே பட்டியலிடப்பட்ட பண்புகள் இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்ல முடியாது. மிக சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய பண்புகள் அல்ல. சொல்லப்பட்ட ஒவ்வொரு பண்புகளும் மிக சர்வசாதாரணமாக, சமுதாயத்தில் மிக அற்பமாக இந்த பண்புகள் எல்லாம் ஒரு பாவமா என்கின்ற பார்க்கக்கூடிய கால சூழலில் சர்வசாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பண்போடு ஒரு முஸ்லிம் இருந்தால் அவர் சிறிய நயவஞ்சகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து விட்டார்கள் என்பதாக கூறினார்கள் என்றால் அவருடைய ஈமான் முழுமை பெறாது. இமாம்கள் ஷரஹ் எழுதுகிறார்கள், விளக்கம் எழுதுகிறார்கள், அவர்களுடைய ஈமான் என்பது முழுமை பெறாத நிலையில் இருக்கும். இந்த பண்பை விட்டு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக விளக்கங்கள் எழுதுகிறார்கள். முதலாவதாக இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யை பேசுவார்கள். இன்றைக்கு பார்க்கலாம், மிக சர்வ சாதாரணமாக விளையாட்டிற்கு பொய் பேசுகிறார்கள். பிறரை நகைச்சுவைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பேச்சை பார்த்து பலரும் சிரிக்க வேண்டும் என்பதற்காக, தன்னை மகிழ்விப்பதற்காக, பிறர் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த பொய்யின் என்ற பண்பு இடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி சொல்கின்றான். சூரா முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபியே முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள். காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்பதாக அந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் சொல்கிறார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதோ நான் சாட்சி சொல்கின்றேன். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த முனாஃபிகீன்கள் என்பவர்கள், இதோ என்னுடைய சாட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் முஹம்மது அவர்களே, இவர்கள் பொய்யை தான் சொல்வார்கள். ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக, தன்னை முஸ்லிம்களாக காட்டுவதன் மூலமாக முஸ்லிம்கள் என்பதாக நம்பி விடாதீர்கள். இந்த முனாஃபிகீன்கள் எப்பொழுதும் பொய்யை தான் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். சூரா ஹஷ்ரில் இவருடைய குணத்தை பற்றி மேலும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அலம் தர இலல்லதீன நாஃபகு யகூலூன லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரு, இதோ வேதக்காரர்கள் இருந்து பிரிந்து வந்தார்களே சில குஃபார்கள், அவர்களிடத்தில் இவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க? உங்களை வெளியேற்றப்பட்டால் நாங்கள் கூட நிக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா நாங்கள் உங்களிடத்தில் நிற்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யைத்தான் சொல்வார்கள் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி சொல்லக்கூடிய மிக மோசமான பண்பாக எந்த முனாஃபிகின் இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணைத்து சொல்கின்றானோ அப்பேற்பட்ட பொய்யின் என்ற பண்பு இந்த சமுதாயத்தில் மிக சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுகின்றதா இல்லையா? பேசினாலே ஒரு நாளை கடக்கும் பொழுது காலை விழித்ததிலிருந்து இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் என்னுடைய நாவு பொய்யை பேசாத நாவாகத்தான் இருந்தது என்பதாக ஒரு நாளை குறிப்பிட முடியுமா? அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர வியாபாரம் என்று வந்துவிட்டால், பொருளாதாரம் என்று வந்துவிட்டால்,
உலக விஷயங்கள் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தை ஒதுக்கி வைத்தவர்களாக மிக சர்வ சாதாரணமாக அல்லாஹ் பாதுகாத்திலே தவிர பொய்களை மிக சர்வ சாதாரணமாக சொல்கின்றோமே. புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்கின்றேன், கொடுக்கக்கூடிய பொருளுக்கும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாத அடிப்படையில் சில வியாபாரங்கள் நடக்கின்றது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பை, இங்கதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்கின்ற வார்த்தைகள் ஃப்ரெஷ் பீஸ் பை என்பதாக நமக்கு தெரியும். இது தேர்டு காப்பி தான், ஃபோர்த்து காப்பி தான். மேலும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் ஒரு இமாம் சொல்லுவார், இந்த பொய் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதர் உங்களிடத்தில் வந்து ஒரு நபரை கேட்கின்றார். நீங்க சொல்றீங்க அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, தெரியாமையே நீங்க சொல்றீங்க அவர் பள்ளி வாசல்ல தான் இருக்கிறாரு. தெரியாம சொன்னதின் காரணமாக ஒரு கால அவர் பள்ளியிலே இருந்தாலும் சரி அவர் பொய் தான் சொல்றாரு. ஏன்? மனதில் என்ன அவர் எண்ணத்தை வைத்தாரோ அதற்கு மாற்றமான முறையில் கூறியதின் காரணமாக அது பொய்தான். உண்மையில் அந்த நபர் பள்ளி வாயில் இருந்தாலும் சரி, எனக்கு தெரியலங்க, இருக்கலாம் என்று சொன்னால் வேறு, ஆனால் அவர் அங்க இருக்கிறார் என்பதாக மனதில் தெளிவாக தெரியாத விஷயத்தை உறுதியாக கூறினாரே, அதுவே பொய் என்பதாக இதா ஹத்தஸ கதப என்கின்ற அந்த வார்த்தைக்கு கீழாக, அந்த ஹதீஸுக்கு கீழாக இமாம்கள் பல்வேறு கருத்துக்களை எழுதுகிறார்கள். அதில் இந்த ஒரு கருத்து பதிவு செய்யப்படுதுன்னு சொன்னா எத்தனை விஷயங்கள் நமக்கே தெரியுமே. இது நேரடியாக பொய்தான், இது நேரடியாக நாம் சொல்வதற்கு உண்மைக்கு மாற்றமான செயல்தான் என்று தெரிந்தும் கூட இந்த பண்பை இந்த உலகத்தில் சில சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் இந்த இஸ்லாமியர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பத்ர், நிச்சயமாக இந்த உண்மையை கடைபிடித்து வாழ்கிறார்களா இல்லையா? வியாபாரம் என்று வந்து விட்டாலும் சரி, உண்மைதான் நான் நிலைநாட்டி பேசுவேன் என்ற அடிப்படையில் அவர் உண்மையை மாத்திரம் அவர்கள் நிலைநாட்டுவார்கள் என்றால் அது நன்மையின் பக்கம்தான் கொண்டு செல்லும். நிச்சயமாக நன்மை என்பது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அதுவே ஒருவர் பொய்யை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தால், பொய்யை தன்னுடைய வாழ்வில் சர்வ சாதாரணமாக வைக்கக்கூடியவராக இருந்தார் சொல்ல தீமையான காரியத்துக்கு எடுத்து செல்லும். அந்த தீமையான காரியம் என்பது நிச்சயமாக நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அப்பேற்பட்ட பண்பு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇதா வஅத அக்லஃப, வாக்களித்தால், தன்னுடைய சகோதரிடத்தில் வாக்களித்தால் ஏமாற்றக்கூடியவராகத்தான் இருப்பார், மாறு செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் சூரா தௌபாவில் 75 லிருந்து 77 வசனம் வரையும், வமின்ஹும் மன் ஆஹத அல்லாஹ் லஇன் ஆதானா, அல்லாஹ்விடத்தில் வாக்களித்தார்கள் அந்த முனாஃபிகீன்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அந்த ஃபضலிலிருந்து நிஅமத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா நாங்கள் அதிகமாக உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்பதாக வாக்களித்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி, அதே போன்று அவர்களுக்கு கொடுத்தான், பகிலு பிஹி, எதை கொண்டு நாங்கள் செலவழிப்போம் என்று சொன்னார்களோ அதே செல்வத்தை பெற்ற பிறகு அந்த வாக்கிற்கு மாற்றமான முறையில் கஞ்சத்தனத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் தொடர்ந்து சொல்வார், அவர்கள் ஏமாற்றியதின் காரணமாக, வாக்கிற்கு மாற்றமாக இருந்ததின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் இந்த நிஃபாக் என்கின்ற பண்பை நம்மை வந்து சந்திக்கின்ற வரைக்கும் நிலை பெறச் செய்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்கிற்கு மாற்றம் செய்தவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து விடுகின்றார். அன்புள்ள சகோதரர்களை யோசிச்சு பாருங்கள், எத்தனை வாக்குகள் கொடுக்கின்றோம், எல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் தான் செல்கின்ற இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் நம்பிக்கை கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கு இந்த இபாதத்து செய்ய வந்திருக்கோம் சொன்னா கூட எந்த அடிப்படையில் பிறர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக கொடுத்த வாக்கை ஒரு காப்பாற்றுவார் என்கின்ற அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியமும் இந்த வாக்கின் மூலமாகவும் இந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றது.
நமக்கு வாக்கிற்கு மாற்றமான முறையில் நிகழ்ந்தால் நம்முடைய மனங்கள் எவ்வளவு கஷ்டப்படும். ஆனால் எத்தனை வாக்குகள் கொடுத்து மாற்றம் செய்தும் கூட எந்த ஒரு வழிகளும் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துடைய கண்ணீர்களாக இருக்கட்டும், எத்தனையோ சகோதரருடைய கண்ணீர்களாக இருக்கட்டும், நம்முடைய வாக்கை நம்பி அந்த பிசினஸ்ல பணத்தை போட்டிருப்பார். ஆனால் அந்த வாக்கிற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று அவர்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்ட மாத்திரத்திலேயே மறையக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோமா இல்லையா? அதெல்லாம் அப்படித்தான் என்பதாக, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் என்பதாக சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் சொல்லுவாங்க, நேரத்தில் வாக்களிப்பார்கள், இப்ப வந்துடுற என்பதாக. பொருளாதாரத்தில் வாக்களிப்பார்கள், கொடுக்கல் வாங்கலில் வாக்களிப்பார்கள், எத்தனையோ உலக விஷயங்களில் வாக்களிக்கிறார்கள். ஆனால் உண்மையான முஃமின்கள் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னால் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஃமின்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வல்மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, இதோ இந்த முஃமின்கள் வாக்களித்து விட்டால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த முஃமின்கள் வாக்களிப்பதற்கு முன்னால் சிந்திப்பார்கள், இந்த வாக்கை நம்மால் நிறைவேற்ற முடியுமா, இந்த வாக்கு நமக்கு சக்திக்கு உட்பட்டதுதானா அல்லது மாற்றம் செய்து விடுவேமா என்பதாக பயந்தவர்கள் இந்த வாக்களிப்பார்கள். ஆனால் இன்று பெரும்பாலாக பார்க்கின்றோம், வாக்களித்த பிறகுதான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வாக்குகள் தெரியும், கொடுக்கின்ற வாக்கு என்பது நம்மால் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் கூட வாக்களிக்கின்ற பொருளை வாங்கி விடுகின்றோம். உலக அந்த இன்பங்களை அடைய வேண்டும் என்பதற்காக வாக்கா இருந்தா என்ன என்ற ஒரு சாதாரண அற்ப பார்வையில் இந்த வாக்கை வைத்தவர்களாக சர்வ சாதாரணமாக சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாற்றமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் இந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக எதை கொண்டு நீங்கள் வாக்களித்த அந்த பொருளை பெற்றீர்களோ, எதை கொண்டு அந்த வாக்களித்த அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டீர்களோ, அந்த வாக்கு என்பது நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா இஸ்ராவில் பதிவு செய்கின்றார். மேலும் இமாம் அஹ்மத் அவர்களிடத்தில் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இமாம் அவர்களே, கைஃப நஅரிஃபு அல் காதிபீன், பொய்யர்களை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது, பொய் பேசக்கூடியவர்களை ஏமாற்றக்கூடிய எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது? பிமவாஇதுஹும், அவருடைய வாக்கு விஷயத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். முஸ்லிம்களாக, தொழக்கூடியவர்களாக, தௌஹீதை பேசக்கூடியவராக, சர்வ சாதாரணமாக நம்ம பாய் நம்பி கொடுக்கலாம் என்பதாக எத்தனையோ நபர்கள் நம்முடைய ஈமானை நம்பி, நம்முடைய நல்ல அமல்களை வெளிப்படையில் செய்வதை நம்பி அந்த வாக்கை சொல்லிய மாத்திரத்திலேயே தொழக்கூடிய பாய் தானே, நோன்பு வைக்கக்கூடியவர் தானே என்பதாக அந்த ஈமானின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்கை நம்பினால் அப்பொழுதுதான் தெரியும், இப்படி ஏமாத்திட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, தனக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத போன்று இருக்கின்றாரு என்பதாக சர்வ சாதாரண சூழ்நிலை பார்க்கின்றோம். கேட்டு கேட்டு பார்த்து இறுதியில் அந்த நபரும் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதை போன்று தெரியவில்லை என்பதாக விட்டுவிடக்கூடியவர்களாக அவர்கள் விட்டுவிடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் விடமாட்டான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நயவஞ்சகருடைய அந்த பண்புகளுக்கு ஒப்பின் காரணமாக இவர்கள் சிறிய நயவஞ்சகத்தை செய்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்களே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்கை கொடுக்கும் பொழுது அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் கொடுக்கின்றோமா, அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அந்த எண்ணம் இன்னும் உயிரோட்டம் உள்ளதாகத்தான் இருக்கின்றதா என்பதை இந்நேரத்தில் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக சுவால் சொன்னார்கள், அவர்களை நம்பினால் மோசடி செய்து விடுவார்கள். அவர்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தால், அவர்களை மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நம்பப்படக்கூடிய காரியமாக இருக்குதோ அப்பேற்பட்ட எல்லா விஷயங்களும் இதுக்குள் உள்ளடங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்பி மோசடி செய்யக்கூடிய காரியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. வஅகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் மற்றும் அல்லாஹ் கூறவில்லை
ஜகாத்தை கொடுங்கள் என்பதை மற்றும் கூறவில்லை, உண்மையை கடைபிடித்து வாழுங்கள் என்பதை மற்றும் கூறவில்லை. அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், முஃமினீங்களே, நீங்கள் உங்களுடைய அமானிதமான பொருட்களை அந்த மக்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். உங்களிடத்தில் கைவசம் இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய பதவியை வைத்து நான் அதை எடுத்துக் கொள்ளலாம், அல்லது என்னுடைய அந்த ஆள் பலத்தை வைத்து எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்காதீர்கள். உங்களிடத்தில் அப்பேற்பட்ட அமானிதமான பொருள்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு அல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்து விடாதீர்கள். அதோடு மார்க்கம் முடிந்து விட்டதா? அது மட்டும்தான் மார்க்கம் நமக்கு உபதேசமாக சொல்கின்றதா? மேலும் அல்லாஹ் ரப்பல் பதிவு செய்கின்றான், வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், இதோ தெரிந்து கொண்ட நிலையிலேயே இது தவறுதான் என்று தெரிந்தும் கூட, இது மோசடிதான் என்று தெரிந்தும் கூட, பல நபர்களுக்கு நமக்கு உபதேசம் செய்தும் கூட அப்படித்தான் என்பதாக நீங்கள் கடந்து விடாதீர்கள். உங்களுடைய சக மக்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த மோசடிகளும் நீங்கள் செய்து விடாமல் நல்லவர்களாக வாழுங்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்பதாக கூறிய தொடர்ந்து அதே வசனத்தில் அண்டை மக்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் நீங்கள் சகோதரத்துவமாக நடக்க வேண்டும், மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் வசனத்தில் சொல்கிறான். என்றால் இந்த மூன்று நஸ்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து பார்க்க வேண்டும். பேசினால் பொய்யை பேசுகின்றோமா? வாக்களித்தால் அதற்கு மாற்றமாக நடக்கின்றோமா? அல்லது ஒரு நம்பி ஒரு கல்லால உட்கார வச்சாலோ ஒரு பணத்தை கொடுத்தாலோ அதற்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பண்புகளை சொன்னார்களே, வெறும் வார்த்தையாக கேட்டுவிட்டு செல்வதற்கு அல்ல. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவருடைய ஈமான் முழுமை பெறாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அவர்கள் நயவஞ்சகம் நரகத்தின் அடித்தட்டு என்பதாக சொன்னால் அல்லாஹ் ரப்பல் கூறி காண்பிக்கின்றானே, அப்பேற்பட்ட நயவஞ்சகருடைய பண்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். எனவே அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உலக ஆதாயங்கள் வந்தாலும் சரி, ஈமான் முழுமை ஈமானோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட பண்புகள் விஷயத்தில், இப்பேற்பட்ட காரியங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தி ஈமானை பாதுகாக்கக்கூடிய சூழலை இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட நல்ல மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, முதல் ஜும்ஆ உரையில் நயவஞ்சகர்களின் பண்புகள் என மிக சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டு சொன்னோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உபதேசம் என்பது பேசக்கூடிய எனக்காக இருக்கட்டும், கேட்கக்கூடிய உங்களுக்காக இருக்கட்டும், நம்முடைய ஈமானை குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர அந்த அச்சம் என்பது வருவதற்கு மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேரடியாக சொர்க்கவாதிகள் இவர்தான் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் வாழ்ந்த காலத்தில், மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, கைருல் கர்னி சும்மல் லதீன யலூனஹும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த மக்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவது, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன், இதோ இந்த மக்களை நான் பொருந்தி கொண்டு விட்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள். அவர்களோட வாழ்க்கையில பாருங்க, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குத்தாபாக எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த செய்திகளை எழுதக்கூடியவர். அப்ப எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு நபி தோழர்னு பாருங்க.
ஒரு முறை قال لكيني ابو بكر அவர் சொல்றாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை சந்தித்தார்கள். قال அவர் கேட்டாரு كيف انت حنظله யா ஹன்தலா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உடனே அவர் சொல்றாரு قال قلت نافق حنظله அபூபக்கர் அவர்களே, இந்த ஹன்தலா அவர்கள் முனாஃபிக் ஆகிவிட்டார், சுப்ஹானல்லாஹ், நயவஞ்சகர் ஆகிவிட்டார். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், மா தகுல், என்ன சொல்றீங்க? குல்து, நான் சொன்னேன், நகூனு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னah ஹத்தா கஅன்ன ரஅயல் ஐன், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள், அந்த நரகத்தை பற்றி சொல்வார்கள். இதுவெல்லாம் கண்களுக்கு நேராக பார்ப்பதை போன்று இருக்கும். அதுவே ஃபைதா خرجنا من عند رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதரிடம் மஜ்லிஸை விட்டு வந்த மாத்திரத்திலேயே ஆஃபஸ்னா அஸ்வாஜ் வல் அவுலாத், என்னுடைய குடும்பத்தாரோடத்தில் செல்லும் பொழுது எந்த சொர்க்கத்தை எந்த நரகத்தை பார்த்து என்னுடைய ஈமான் அதிகரித்ததோ அவைகளெல்லாம் குறைந்து மறக்கடிக்கும்படியாக செய்து விடுகின்றது. எனவே நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் அபூபக்கர் அவர்களே என்பதாக ஹன்தலா அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஃபவல்லாஹி இன்னா லனல்கா மித்ல ஹாதா, ஹன்தலா அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, எந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்களோ, எதை நீங்க சொல்றீங்களோ, என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. எனவே வாருங்கள், பயப்பட ஆரம்பித்தார்கள். என்னுடைய ஈமான் என்ன ஆகுவது என்பதாக நினைக்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்தில் நான் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டேனே என்பதாக தன்னை அப்படியே அந்த இடத்தில் இருக்க வைக்கவில்லை, மாறாக வாருங்கள் செல்வோம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்போம், நம்முடைய ஈமானுக்கு என்ன ஆகுவது என்பதாக போகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா தாக், என்னாச்சு? அதே போன்று நடந்த செய்திகளை சொல்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையின் மீது இருக்கின்ற அதன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், இன்னலு ததூமுன அலா மா தகூனு இன்தி, என்னிடத்துல இருக்கிற மாதிரி நீங்க எல்லா சூழலில் தொடர்ந்து இருந்தீர்கள் என்றால், அந்த திக்ருடைய நினைப்பிலே இருந்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க லஸாஃபஹதுகுமுல் மலாயிகா அலா ஃபுருஷிக்கும் வ ஃபீ துருகிக்கும், உங்களுடைய பாதைகளிலும் உங்களுடைய ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடங்களிலும் மலக்குமார்கள் வந்து கை குலுக்கி இருப்பார்கள், முஸாஹபா செய்திருப்பார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாகின் யா ஹன்தலா, ஹன்தலா அவ்வாறு அல்ல, சாஅத்தன் வ சாஅத்தன் வ சாஅத்தன் வ சாஅத்தன், ஈமான் என்றால் ஒரு நிலை இவ்வாறு இருக்கும், மற்றொரு நிலை இவ்வாறு இருக்கும். ஈமான் கூடி இறங்கக்கூடியது, யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா, நன்மையின் மூலமாக அதிகரிக்கும், பாவத்தின் மூலமாக குறையும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழருக்கு சொல்றாங்க. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பாருங்க, நம்ம சஹாபியாச்ச என்பதாக நினைத்து கொண்டு அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த விஷயத்தை அப்படியே அவர்கள் சர்வசாதாரணமாக கடக்காமல் பயம் ஏற்பட்டது. இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கு முன்னதாகவே இவ்வளவு பயந்தார்கள் என்றால் தெளிவாகவே தெரிகின்றது. என்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கிறதை தவிர பொய்கள் கலப்படம் நிறைந்த வியாபாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தெளிவாகவே தெரிகின்றது. என்னுடைய வாக்கின் மூலமாக எத்தனையோ நபர்கள் ஏமாந்துதான் இருக்கிறார்கள். தெளிவாகவே தெரிகின்றது. என் மீது நம்பிக்கை வைத்தவரின் மூலமாக எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை மோசடி செய்திருக்கின்றேன். அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர சர்வ சாதாரணமாக இந்த பண்புகளை கடக்க கூடாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, காரணம் எந்த நயவஞ்சகர்கள் இஸ்லாத்திற்கு விரோதிகளாக இருந்தார்களோ, எந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக இருந்தார்களோ
அப்பேற்பட்ட அந்த முனாஃபிகினுடைய பண்புகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல்களை சொன்னார்கள். அப்படியானால் முஃமினான பண்புகள் உடையவர்களாக முஃமின்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஒரு பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது, ஹலாலான முறையில் ஈட்டும் பொழுது சிரமமாகத்தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன மகிழ்ச்சிகளிலும் பரக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக தருவான். ஒருவரை சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு அல்லது நம்மின் மீது நஷ்டம் அடைந்தார் என்றால் அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையலாம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிக்கும் பொழுது அந்த நேரம் என்பது மிக கடினமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்குவதெல்லாம் இப்பேற்பட்ட சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய பண்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, இப்பேற்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்ன உடனடியாக களையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் பிறருக்கு நாம் நோவினை செய்திருந்தோம் என்றால் அவர்களிடத்தில் ஈடாக அந்த பொருளாதாரத்தையோ எதை நாம் மோசடியாக செய்திருந்தோமோ அதை திருப்பி கொடுத்து மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்து விடுவான். பிற அன்பர்கள் மன்னிக்காமல், பிறருக்கு அநியாயம் செய்த அடிப்படையில் அவர்கள் மன்னிக்காமல் ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். இதை உணர்ந்து நம்மிடத்தில் ஏற்பட்ட பண்புகளை களைந்து நல்ல முஃமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிய என்ற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.